வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம் உத்தரகண்டில் ஆட்சியை பிடித்தது பாரதிய ஜனதா. பாஜகவினர் உற்சாக கொண்டாட்டம். பஞ்சாபில் ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். மணிப்பூர், கோவாவில் இழுபறி. ராமேஸ்வரத்தில் மீனவர் போராட்டம். மீனவர்களை சந்தித்து தலைவர்கள் ஆறுதல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு. வடகாட்டில் தொடரும் போராட்டம். சிவகாசியில் பட்டாசு ஆலை வெடி விபத்து. 3 பெண்கள் உட்பட 5 பேர் பலி. உத்தரப்பிரதேச மாநிலம் உள்பட 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், பஞ்சாப், உத்தரகண்ட், கோவா ஆகிய மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது. இதையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாகவும், மணிப்பூரில் 2 கட்டங்களாகவும், மற்ற மாநிலங்களில் ஒரே கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. 5 மாநிலங்களிலும் ஒட்டுமொத்தமாக 690 பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தல் நடைபெற்ற 5 மாநிலங்களிலும் இன்று காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 403 தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் தொடக்கத்திலிருந்தே முன்னிலையில் இருந்த பாரதிய ஜனதா 300க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்துள்ளது. இதைத் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது. பெருத்த எதிர்பார்ப்புடன் களத்தில் இறங்கிய சமாஜ்வாதி, காங்கிரஸ் கூட்டணி 2வது இடத்தையும், மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வெற்றியை அடுத்து அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினர். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களுக்கு மக்கள் அளித்த ஊக்கம் என அக்கட்சி தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து புதுடெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசுக்கு மக்கள் அளித்த பாராட்டு என்றும், நாடு முழுவதும் மிகப்பெரிய தலைவர் பிரதமர் மோடி என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மாநில ஆளுநர் ராம் நாயக்கிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி கைப்பற்றியுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகன் வெற்றி பெற்றுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை மீண்டும் பிடித்துள்ளது. அங்குள்ள நொய்டா தொகுதியில் போட்டியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் மகன் பங்கஜ் சிங் 23,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரின் வெற்றியை பாரதிய கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் லக்னோ தொகுதியில் போட்டியிட்ட சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவின் மருமகள் அபர்ணா யாதவ் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் முதல்வர் ஹரிஷ் ராவத் தோல்வியடைந்துள்ளார். உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 57 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் கட்சியான காங்கிரஸ் 11 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் ஆட்சியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2 தொகுதிகளில் சுயேட்சைகள் வெற்றி பெற்றுள்ளனர். 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் ஹரிஷ் ராவத் தோல்வியை தழுவியுள்ளார். ஹரித்வார் மற்றும் கிச்சா ஆகிய 2 தொகுதிகளிடம் பாரதிய ஜனதா வேட்பாளர்களிடம் வெற்றியை அவர் பறிகொடுத்தார்.
உத்தரகண்டில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ள நிலையில் முதல்வராக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து புதுடெல்லியில் நாளை நடைபெறும் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. இதனிடையே முதல்வர் பதவியில் இருந்து ஹரிஷ் ராவத் விலகியுள்ளார். அதற்கான கடிதத்தை ஆளுநரை சந்தித்து அவர் வழங்கியுள்ளதாக உத்தரகண்ட் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் முதல்வர் வேட்பாளரான அம்ரிந்தர் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகிறது. 117 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அம்மாநிலத்தில் 77 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. 22 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆம் ஆத்மி 2வது இடத்தையும், ஆளும் கட்சியான அகாலிதளம் பாரதிய ஜனதா கூட்டணி 18 இடங்களை பிடித்து 3ஆம் இடத்திலும் உள்ளன. இதனையடுத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதியாகியுள்ளது. இறுதி பெரும்பான்மையை இடங்களை காங்கிரஸ் பெற்றுள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் அம்ரிந்தர் சிங் அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் மூலம் அம்ரிந்தர் சிங்கிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் பஞ்சாப் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆட்சியை இழந்த அகாலிதளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியின் முதல்வர் பாதல் ஆளுநரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர வேட்பாளர் நவ்ஜோத் சிங் சித்து அமிர்தசரஸ் கிழக்கு தொகுதியில் அபார வெற்றி பெற்றார். அதுபோல பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரான கேப்டன் அம்ரிந்தர் சிங் பாட்டியாலா தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிறந்த நாளில் இந்த வெற்றியை அம்ரிந்தர் சிங் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் லாம்பி தொகுதியில் முன்னிலை வகுக்கிறார். ਕਾਂਗਰਸ ਦੇ ਵਰਕਰ ਦਾ ਸ਼੍ਰੇ ਇੱਥੇ ਜੇ ਮੈਂ ਸਾਰਿਆਂ ਦੇ ਨਾਂ ਲੈਣ ਲੱਗਾ ਤੇ ਕੁਤਾਈ ਹੋ ਜੂਗੀ। ਇਹ ਜਿਹੜਾ ਨਿੱਜੀ ਸਵਾਰਥ ਹੈ, ਇਹ ਜਿੰਨੇ ਧੰਦੇ ਕਰਨ ਵਾਲੇ ਲੋਕ ਸੀ, ਇਹ ਜਿੰਨੇ ਅਹੰਕਾਰੀ ਲੋਕ ਜਿਨ੍ਹਾਂ ਨੂੰ ਰੱਬ ਭੁੱਲਿਆ ਸੀ, ਇਹ ਉਹਨਾਂ ਦੀ ਹਾਰ ਹੈ, ਉਹਨਾਂ ਦੇ ਅਹੰਕਾਰ ਦੀ ਹਾਰ ਹੈ। மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே இழுபறி நிலைமை நீடிக்கிறது. மொத்தமுள்ள 60 இடங்களில் காங்கிரஸ் 28 இடங்களில், பாரதிய ஜனதா 21 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இடதுசாரிகள் 1 தொகுதியிலும், மற்ற கட்சிகள் 10 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தோபல் தொகுதியில் முதல்வர் ஐரோம் சிங்கை எதிர்த்து போட்டியிட்ட ஐரோம் ஷர்மிளா வெறும் 51 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இதனையடுத்து அவர் அரசியலை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். கோவா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவா மாநில சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 40 இடங்களில் காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா 14 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மற்ற கட்சிகள் 8 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. மற்ற கட்சியினரின் ஆதரவை பொறுத்தே எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என தெரியவரும். கோவா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த முதல்வர் லட்சுமிகாந்த் பர்சேகர் மன்றம் தொகுதியில் தோல்வியடைந்தார். இதையடுத்து பர்சேகர் தமது பதவி விலகல் கடிதத்தை மாநில ஆளுநரிடம் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதன் மூலம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வருங்காலத்தில் பாரதிய ஜனதாவின் பலம் அதிகரிக்க உள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தற்பொழுது காங்கிரஸ் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக உள்ளது. இந்த கட்சிக்கு 59 உறுப்பினர்கள் உள்ளனர். பாரதிய ஜனதாவுக்கு 56 உறுப்பினர்கள் உள்ளனர். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு 31 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவர். தற்பொழுது அந்த மாநிலத்தில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு 3 பேர் மட்டுமே உறுப்பினர்களாக உள்ளனர். மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் பலம் அதிகமாக இருப்பதால் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கொண்டுவரும் சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற தடை ஏற்படுகிறது. இனி மாநிலங்களவையிலும் பாரதிய ஜனதா கணிசமான அளவில் உறுப்பினர்களை பெறும். வருகிற ஜூலை மாதம் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் பாரதிய ஜனதாவின் முடிவுக்கு இந்த வெற்றி வலு சேர்க்கும் என கருதப்படுகிறது.
வெளியுறவுத்துறை செயலரை சந்தித்து மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்துக்கு இன்று வருகை தந்த பொன் ராதாகிருஷ்ணன் அரசு மருத்துவமனைக்கு சென்று இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தங்கச்சி மடம் மீனவர்கள் மத்தியில் பேசினார். அப்போது இலங்கை கடற்படையின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட அவர், வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இவ்வளவு நாள் ஆயிருக்கு, நாம நடவடிக்கைகள் எடுக்காம இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் சரி. இது சம்பந்தமா கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க வந்து தயாரா இருக்கிறோம். இந்திய அரசாங்கம் தயாரா இருக்கு. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்பதன் மூலமே மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோவின் உடலுக்கு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தங்கச்சி மடம் சென்ற அவர் மீனவர் பிரிட்ஜோவின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் மீனவர்களின் போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், கச்சத்தீவை மீட்பதன் மூலமே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என கூறினார். கடந்த 2012ஆம் ஆண்டு கேரள மீனவர்கள் இத்தாலி மாலுமிகளால் சுடப்பட்ட விவகாரத்தில் கேரள மாநில அரசும் மத்திய அரசும் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், தற்பொழுது தமிழக அரசும் மத்திய அரசும் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் கச்சத்தீவை மீட்கிற பணியில இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு உடனடியாக ஈடுபட்டு அதை நிறைவேற்றி தந்தால்தான் இதற்கு ஒரு முழுமையான தீர்வு ஏற்படும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். முன்னதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மத்திய அரசு இயற்கை எரிவாயு திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வடகாடு வானக்கன்காடு பகுதியில் கையகப்படுத்திய விளைநிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராம மக்கள் 7வது நாளாக இன்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடகாடு பெரியகடை வீதி பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் பங்கேற்றுள்ளனர். பெண்கள் சங்கு ஊதியும் ஆண்கள் கருப்பு கொடி ஏந்தியும் ஊர்வலமாக வந்து மத்திய அரசுக்கு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். வடகாடு மட்டுமின்றி நல்லாண்டர் கொள்ளையிலும் போராட்டம் தொடர்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பெண்கள் உட்பட 5 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். சிவகாசி அருகே வெற்றிலையூரணி கிராமத்தில் செயல்பட்டு வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இன்று காலை வெடிமருந்துகளில் ஏற்பட்ட உராய்வினால் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனால் அடுத்தடுத்த அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. இதில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த பட்டாசு விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுபற்றி வேப்பம்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராஜன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு மீட்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். விபத்து நடந்த ஆலையின் போர்மன் மகேந்திரன் வேப்பங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். ஃபேன்சி ரகங்கள் தயாரிப்பதற்கான அனுமதி கிடையாது. இது சட்டவிரோதமாக இங்கே வந்து இந்த தொழில் நடந்திருக்கிறதாக தெரிந்துக்குது. அப்பாவி பொதுமக்கள் வந்து இது போன்ற விபத்தில் இறந்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அரசாங்கம் வந்து கவனம் எடுத்து இந்த தொழிலாளியை பாதுகாக்கிறதுக்கு விபத்து தொடர்ந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு சட்ட விதிமுறைகள் இருந்தால் கண்டறிந்து அதை தடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கிறோம்.
எதிர்க்கட்சிகளின் வாக்கு சிதறலை காரணம் பாஜக வெற்றி பற்றி திருமாவளவன் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வாக்கு சிதறலே பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு காரணம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய தொல் திருமாவளவன், உத்தரப்பிரதேச தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை கைப்பற்றியதற்கு எதிர்க்கட்சிகளின் வாக்கு சிதறலே காரணம் என தெரிவித்தார். இது பாரதிய ஜனதா கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல என தொல் திருமாவளவன் தெரிவித்தார். RK நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான ஒரு சூழலை உத்தரப்பிரதேசத்தில் பார்க்க முடிகிறது. வாக்குகள் எதிர்க்கட்சிகளின் வாக்கு வங்கி சிதறியதுதான் பாரதிய ஜனதா அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். RK நகர் தொகுதி இடைத்தேர்தல் குறித்து என்ன செய்யலாம் என்பது குறித்து 3 கட்சி தலைவர்களும் ஓரிரு நாட்களில் நாங்கள் நேரிலே சந்தித்து கலந்தாய்வு செய்ய இருக்கிறோம். மோசடி புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டாக்டர் சுதிரை விடுதலை செய்ய வலியுறுத்தி சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் மருத்துவர்களும் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவக் கல்லூரி தொடக்க தம்மிடம் 1 கோடி ரூபாய் வாங்கியதாக லக்னோவை சேர்ந்த சர்ஃப்ராஸ் என்பவரின் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சென்னை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சுதிரை லக்னோ காவல்துறையினர் சென்னையில் கைது செய்து உத்தரப்பிரதேச சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவர் சுதீருக்கும் புரசைவாக்கத்தை சேர்ந்த காமராஜ் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட கந்துவட்டி பிரச்சனையால் காமராஜின் தூண்டுதலால் அவரின் நண்பர் சர்ப்ராஸ் மூலம் மருத்துவர் சுதீர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் மருத்துவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாஃபியா கேங் அவரை இங்கே வலுக்கட்டாயமாக எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுக்கிட்டு காசை கொடுத்து லக்னோவில் கொண்டு போய் சர்ஃபராஸ் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸை த்ரெட்டன் பண்ணி அவர்கிட்ட பணத்தை பறிக்க பார்த்துருக்காங்க. அதனால் அவருக்கு அவர் அதுக்கு உடன்படாதனால அவரை அந்த பொய்யான வழக்கின் பேரில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஆஜர் பண்ணி அவரை கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. இலங்கை ராணுவத்தால் மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜமங்கலத்துறை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு திரண்ட மீனவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரிட்ஜோவுக்கு அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு நாடுகளில் மீன்பிடி தொழிலில் தமிழக மீனவர்கள் ஈடுபடுவதாகவும் அவர்களில் அந்த நாட்டு படையினரும் மீனவர்களை சுட்டுக் கொள்வது இல்லை என்றும் கூறினர். துப்பாக்கிச்சூடு நடத்தி தமிழக மீனவரை கொன்ற இலங்கை ராணுவத்தினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க வலியுறுத்தியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ அவங்க இந்திய கடல் எல்கையில் மீன் பிடிக்கிற நேரம் இலங்கை ராணுவத்தால் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய சார்ந்த மீனவரும் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு மீனவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இந்த இந்திய அரசாங்கம் வழங்கணும். தமிழகத்தில் நாள் ஒன்றிற்கு 40 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி குறைந்து விட்டதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்கத்தின் தலைவர் செங்கோட்டுவேல் தெரிவித்துள்ளார். சேலத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வறட்சியின் காரணமாக கால்நடைகளுக்கு தீவனங்கள் பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய செங்கோட்டுவேல், கருவை மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்றும் பால் உற்பத்தியை பெருக்க மாநில அரசு கால்நடை தீவனங்களை 50% மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 50 லட்சம் லிட்டர் பால் குறைந்து விட்டது. இந்த நிலையிலே அரசாங்கம் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொடுத்தும் கலப்பு தீவனத்துக்கு 50% மானியமும் கொடுத்து
பால் உற்பத்தியை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெரும் பால் பற்றாக்குறை தோன்றும். நகர்ப்புற மக்களுக்கு பால் வழங்க இயலாத நிலை அரசாங்கத்துக்கு வரும். வேலூர் மாவட்டத்தில் கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் இருந்து தருமபுரி நோக்கி சென்ற கார் வேலூர் மாவட்டம் பொய்கை தேசிய நெடுஞ்சாலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதியது. இதில் காரில் பயணம் செய்த 2 பேர் அந்த இடத்திலேயே பலியானார்கள். விபத்து பகுதிக்கு விரைந்து வந்த விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் படுகாயமடைந்த 3 பேரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இறந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து பற்றி விசாரணை நடந்து வருகிறது. கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண மாசிமாக திருத்தேர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழகத்தின் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோயிலில் மாசிமக திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். திருப்பதி கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வது வழக்கம். இத்திருக்கோவிலில் மாசிமக திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், மாவட்ட ஆட்சியர் கு கோவிந்தராஜ் ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தேர் இழுக்க, தேரில் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண ஸ்ரீதேவி பூதேவியுடன் முத்தங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பல்லாயிரம் பக்தர்கள் இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் காலிறுதிப் போட்டி. சாய்னா நேவால் அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்து வெளியேறினார். பிரிட்டனின் பர்மிங்ஹாமில் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் தொடர் நடைபெறுகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாய்னா நேவால் உலகின் நம்பர் 3 வீராங்கனையான கொரியாவின் சங் ஜி யுனை எதிர்கொண்டார். கொரியா வீராங்கனை சங் ஜி யுன் மிகவும் சிறப்பாக ஆடியதால் முதல் செட்டை 20-22 என சாய்னா நேவால் இழந்தார். அவரது அதிரடி ஆட்டத்தை சமாளிக்க இயலாததால் தொடர்ந்து நடந்த 2வது செட்டையும் 20-22 என போராடி சாய்னா நேவால் தோல்வியடைந்தார். இதையடுத்து சாய்னா நேவால் கொரியாவின் சாங் ஜி யுனிடம் 20-22, 20-22 என்ற நேர் செட்டுகளில் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டில் ஆட்சியை பிடித்தது பாரதிய ஜனதா. பாஜகவினர் உற்சாக கொண்டாட்டம். பஞ்சாபில் ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். மணிப்பூர், கோவாவில் இழுபறி. ராமேஸ்வரத்தில் மீனவர் போராட்டம். மீனவர்களை சந்தித்து தலைவர்கள் ஆறுதல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு. வடகாட்டில் தொடரும் போராட்டம். சிவகாசியில் பட்டாசு ஆலை வெடி விபத்து. 3 பெண்கள் உள்பட 5 பேர் பலி. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.